ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. இன்றைக்கி நம்ம இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல. யூஸ்வலாக போஸ்ட் போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க. ஸோ வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக C2 த பேங்கிள் ஷாப் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, கஸ்டமைஸ்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, பீடட் பிரேஸ்லெட்ஸு, நேம் பிரேஸ்லெட்ஸ், நேம் செயின்ஸ் எல்லாம் கூட அதில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இது எல்லாமே ஹேண்ட்மேடு தான், நானே ஓனாக மேக் பண்ணது தான். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். ஸோ இதுக்காகவே C2 த பேங்கிள் ஷாப் அப்படிங்கிற பேர்லேயே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் வரும். ஏன்னா வாய்ஸ் ஆஃப் அக்னி இதுக்கான சேனலே கிடையாது. யூடியூப் சேனலோட லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர், இது மூணுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துறேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாமா? இது இந்த ட்ராமாவோட எபிசோட் 2 பார்ட் 2. பார்ட் 1ல என்ன நினச்சி, போலீஸ் ஆஃபீஸராக இருக்க ஹீரோ அப்படி கெத்து காட்டிட்டு இருந்தான். அந்த சிஓவே பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டான் இல்லையா. இப்போ ஹீரோட சீஃப்க்கு கமிஷனரே கால் பண்ணி ஹீரோ மீட் பண்ணணும் அப்படிங்கமா சொல்ல, ஹீரோ நேராக அந்த கமிஷனர் மீட் பண்ணக்கு தான் போகிறான். அங்கே வெளியிலேயே ஒரு ப்ராசிக்யூட்டர் நின்றுருக்கான். இவன் யாருன்னா இப்போ இந்த கிம்மை பிடிச்சி கொடுத்தான் இல்லையா, அவனோட ப்ராசிக்யூட்டர் தான். இவதுக்கு நான் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே போனால் அங்கே தான் அந்த சிஓ உட்காந்துட்டு இருக்கா கமிஷனர் பக்கத்துலேயே. கமிஷனர் இவன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 பேர் பேசிக்கோங்க சார் அப்படிங்கமா சிஓட சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடறாரு. இப்போ ஹீரோவும் நீ இவ்வளோ தூரம் வருவேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம 2 பேத்துக்கு இடையில ஏதோ பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஓ சொல்ல, அதுக்கு ஹீரோ நம்ம 2 பேத்துக்கு இடையில சாபதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றவன், ஆக்சுவலாக நீங்கள் உண்மையில ஒத்துக்கிறதுக்கு வரலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த சிஓவும் ஆமாம் உனக்கு என்னதான் வேணும், பணம் வேணுமா, பதவி வேணுமா, பவர் வேணுமா, எல்லாமே நான் உனக்கு தரேன், அதுக்கு மேலேயும் தரேன். ஏன் நாளைக்கு இந்த கமிஷனர் சீட்ல கூட நீ உட்காரலாம், அதுக்கு கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த பேப்பரில் மட்டும் நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கமா சொல்ல, ஹீரோ அதில் சைன் பண்ண மாதிரி ஹீரோயினோட பெண் வச்சிருப்பான்ல அதை எடுக்கிறான். ஆனால் சைன் பண்ணலாம், அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, நீ சொன்ன எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவன் ஹீரோயினோட பெண்ணை காட்டி, என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான், ஆனால் நீ உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பெட் பண்ணு அப்படிங்கமா சொல்ல, இப்படிலாம் பண்ணனாலும் உனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சிஓ கேட்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க ஒரு வெறி பிடிச்சவன் கிட்ட நீ ஒன்றுமே கிடையாது, வெறும் பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கமா ஹீரோ சொல்ல, அப்போ இந்த சிஓ பயங்கர திமிரா, இங்கே பாரு இந்த கண்ட்ரியே என்னோட பிளே கிரவுண்டு தான், அதில் தன்னோட பிளேஸ் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு ஓடிட்டு இருக்க ஒரு தெரு நாய் தான்டா நீயே, உன்ன மாதிரி நான் எல்லாம் டீல் பண்ணது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுவேன் என்ன நீ சாகடிச்சிடுவியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, என்ன உனக்கு 9 பிறவி இருக்குன்னு நினப்பா அப்படின்னு சொல்லி சிஓ கேட்குறான். ஆனால் ஆல்ரெடி தான் இவனுக்கு 12 பிறவி இருக்குதாச்சே. இவன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, பரவாயில்ல நீ முழு பைத்தியக்காரன்லாம் இல்லை போல அப்படின்னு சொல்கிறவன், இந்த லைஃப்லேயே நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க இந்த சாபத்தை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நீ விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலைனாலும் சரி அது நடக்கதாண்டா போகுது அப்படின்னு சொல்லி சிஓ சொல்லிட்டு இருக்க, இன்னும் 30 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீ என்னை மீட் பண்ணுறேன், உன்னை நான் அதுக்கப்புறம் கைது பண்ண வேண்டாம் அப்படிங்கமா சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறேன். இப்போ அந்த ப்ராசிக்யூட்டர் உள்ள வரான். டிடெக்டிவ் லீயை வச்சு இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருக்கோ கால் பண்ணேன். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சீஃபு, ஜூனு, இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் 3 பேருக்குமே ஃபோன் கால் வருது. 3 பேரோட முகமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ ஹீரோ அங்கே வர அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் சீஃபும் வெளியில் போயிடறாங்க. ஆனால் ஜூன் மட்டும் ஷர்ட்லேருந்து எதையோ எடுத்துட்டு அப்படியே ஹீரோ பக்கத்தில் முறைச்சிக்கிட்டே இருக்கான். என்னடா இவன் பண்ண போகிறான், இவன் அவனோட ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஏதோ ஃபுட்டை ஹீட் பண்ணி கொண்டு வந்திருப்பான் போல, அதை தான் கொடுக்குறான். ஆனால் ஹீரோ சிஓட நியூஸ் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸையே தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் நினச்ச மாதிரியே நியூஸில் சிஓ பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சீரியல் கில்லர் பெயிண்டரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சரண்டர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனுக்கு 2 பேருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. இப்போ அந்த சிஓ ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி எல்லாம் 15 பேரை கொலை பண்ணா அந்த சீரியல் கில்லர் பெயிண்டரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவன், என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிட்டாங்க, எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரில, அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னை கிட்னாப் பண்ணதே இந்த பெயிண்டர் தான், அவன் 15 பேரை கொலை பண்ண சீரியல் கில்லர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த சீரியல் கில்லரை நீதிக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவன் சொல்ல, அப்படின்னா அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க,
இல்லைங்க எனக்கு அங்கே இருந்ததே வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று அவன் கையால் நான் சாகணும், இல்லை அவனை நான் கொலை பண்ணணும். இப்படி மனசாட்சியே இல்லாமல் மற்றவங்களை கொலை பண்ணுற ஒரு சீரியல் கில்லரை ஸ்டாப் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அவனோட பாடி எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அதுதாங்க எனக்கு தெரில, அவன் கூட நான் போராடினதில் அவனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவனோட பாடி கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரியவே தலை குனிய வச்சதுக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஆக்டிங் போகிறான். இல்லை வேற இது எப்போ அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இன்னொரு சான்ஸ் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா என்னோட லைஃப் மோட்டோவை வந்து ஃபாலோ பண்ணி நான் என்ன ரிசீவ் பண்ணனோ அதுக்கு 2 மடங்காக திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு சொல்கிற மாதிரியே வந்துட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோ கொடுத்த அந்த ஃபுட்டேஜ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெயிண்டர் வந்துட்டு சிஓவா அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த ஒரு ஃபுட்டேஜை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க. இதுலேருந்து வந்து என்ன ப்ரூஃப் பண்ண முடியும், அந்த பெயிண்டர் வந்துட்டு இவனை கடத்தியிருக்கான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இவன் வந்துட்டு அவனை கொலை பண்ணா அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லையா. அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. அதுதான் இந்த சிஓட பிளானும் போல. இங்கே ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக அவன் ஸ்டேஷனில் கொடுத்தா அதை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட்டே கொடுத்தான். ஆனால் அவனுங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. இப்போ இங்கே சிஓ அப்படி ஹாயாக உட்காந்துருக்க, பக்கத்துலேயே கமிஷன்லாம் உட்காந்துட்டு இருக்காரு. உங்கள் மேலே இந்த எல்லா சார்ஜஸையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் சார் அப்படிங்க மேலே வந்து சொல்லிட்டு இருக்கேன். வெளியில் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இந்த சிஓ வந்துட்டு இன்னசென்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது பத்தாததுக்கு ஹீரோட போலீஸ் ஆஃபீஸில் இந்த ஹெட்டுமா இருப்பார்ல, அவர் வந்துட்டு நீ வந்துட்டு எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி ப்ரெஸ்ஸுக்கு வேறு ரிலீஸ் பண்ணியிருக்கியா, நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அப்படி திட்டிக்கிட்டு இருக்க. இவனுக்கு கோவம் வந்துருது, நான் எந்த எவிடன்ஸையும் ஃபேப்ரிகேட் பண்ணல, ஏன் திரும்ப திரும்ப போலீஸும் ப்ரெஸ்ஸும் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்க எல்லா எவிடன்ஸுமே ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுறனால தான் இந்த பார்ட்டி மாதிரி ஆட்கள்லாம் இந்த உலகமே வந்துட்டு ஜோக் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இந்த சீஃப் ஹீரோன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஃபயர் பண்ணி விட்டுறாரு. இப்போ இந்த சிஓவுமே வந்து ரிலீஸ் ஆகிறான். ஏன்னா வந்துட்டு அதான் அந்த எவிடன்ஸ் எதுவுமே வந்து ப்ரூவ் ஆகலை இல்லையா. இப்போ அவன் அப்படியே திமிரா ஹீரோ முன்னாடி வந்து நின்றுட்டு இது கிரேட்டான ஸ்டோரி இல்லை, ஆனால் இதோட முடிவு வந்துட்டு என்னவா இருக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்துட்டு உனக்கு இதை விட கிரேட்டான முடிவு வந்து காத்துட்டு இருக்கு. ஏன்னா நான் என்ன ரிசீவ் பண்ணணும் அதை விட 2 மடங்காக வந்து திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரேன். அங்கே இவனை ஃபுல்லாக அப்படியே ஹீரோ மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. இவன் காரில் ஏறி உட்காந்தோனையுமே நீங்கள் ஸ்டேட்ஸுக்கு போகிறத அந்த ஃப்ளைட்டை டிலே பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஹீரோ அவனோட கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக யாரோ 2 பேர் வந்துட்டு அவனை அப்படி கடத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ப்ராசிக்யூட்டர் வந்துட்டு கால் பண்ணும்போது இந்த சீஃப் ஜூன் போக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஆள் தான் டிடெக்டிவ் லீவ் போல. அவன் தான் இப்போ ஹீரோ வந்து கடத்தி வச்சிருக்கான். சிஓக்கு கால் பண்ணி டிடெக்டிவ் அவனோட வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டு எந்த வீடியோ காப்பியுமே இல்லை, அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, அவனை நீ உயிரோடவே வந்து வையே, நானே வந்து அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கமா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சிஓ எல்லாமே முடிஞ்சிச்சுடா அப்படிங்கிற ஒரு நிம்மதியெல்லாம் இவன் எப்போ அந்த ட்ரக் இருக்க டேப்லெட் சாப்பிடுவான்ல, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு தூங்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு அப்படியே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது, அப்படியே வந்து ஆட ஆரம்பிக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி வந்து பார்த்தா அங்கே இருக்க மானிட்டரில் வேர்டிங்ஸோட சேர்ந்து ஒரு வாய்ஸும் வந்துட்டு கேட்குது. பார்த்தேயும் எனக்கு தெரியும் நீ வந்துட்டு அந்த பெயிண்டரை மட்டும் கொலை பண்ணல, உன்னோட தம்பி பார்த்தேயும் அந்த சாகச வீரன் சங்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர் தேசங்கு, அது போக வந்துட்டு அந்த மாடலு ஜிசுன்னு சொல்லிட்டு இத்தனை பேர்த்த நீ வந்து கொலை பண்ணியிருக்க. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல இவனுக்கு டென்ஷன் ஆகுது. யாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பைலட்லாம் இருப்பாங்களா அந்த ரூமுக்கு போய் வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு யாருமே எல்லாம் ஆட்டோ பைலட் மோடில் வந்து ஓடிட்டு இருக்கு. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரேன். இன்னும் அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. உன்னோட தம்பி பார்த்தேயுவ நீயே கொலை பண்ணிட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரி வந்து மாற்றி விட்டுட்டேன், அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இந்த சாகச வீரன் சங்குக்கு 3 பில்லியன் காசை கொடுத்து பேராஷூட்டே இல்லாமல் அவ்வளோ தூரத்துலேருந்து குதிக்க சொல்லி அவனை வந்து சாகடிச்சேன். இந்த ஃப்ளைட் வந்துட்டு இன்னும் 30 செகண்டில் வெடிக்க போகுது. உன்னோட தம்பிக்கு நடந்த மாதிரியே சங்குக்கு பேராஷூட் கொடுக்காம நீ வந்துட்டு அவனை குதிக்க சொன்ன. இப்போ நான் உனக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் தரேன், இங்கே பேராஷூட் இருக்கா அதை நீ கண்டுபிடிச்சி எடுத்து இந்த பிளைன்லேருந்து குதிச்சு தப்பிச்சு உன்னோட உயிரை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆக இவனும் தேர பேராஷூட்டே கிடைக்க மாட்டேது. இவன் எப்படியும் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கும்போது அந்த கவுண்ட் டவுன் வந்துட்டு முடிஞ்சு போயிடுது. ஃப்ளைட் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இவன் அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் இவனோட முடிவு இதுதான் போல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க. படுபாவி இதுலேருந்து வந்து தப்பிச்சாரான். கடைசி நிமிஷத்தில் அந்த பேராஷூட் ஓப்பன் பண்ணி அப்படியே ரோட்லேயே வந்து லேண்ட் ஆயிரான். அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி இவன் எந்திரிச்சு மூச்சு வாங்குறதுக்குள்ள ஒரு கார் வேகமாக வந்துட்டு இவன் நிடிச்சு தள்ளுது. இப்போவாது செத்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போவும் சாகலை. ஆனால் அந்த கார்லேருந்து ஒரு ஆள் அப்படியே இறங்கி நடந்து வந்து இவன் பக்கத்தில் வந்து நிற்க இவன் அப்படியே அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். இப்போ அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. இந்த சிஓ வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்துருப்பான் இல்லையா, இந்த பெயிண்டரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஹீரோ சீரியஸாக அதை பார்த்துட்டு இருந்த மாதிரி வந்து காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோவுக்கு தெரியும் இவன் இந்த வேலை தான் வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்ச மாதிரியே
நல்லாவே பண்ணிட்டியடா, ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கமா யோசிக்கிறவன், இது மூலமா உன்னோட பெருமையை வந்து நீ உயர்த்திக்கிட்ட, இந்த உலகம் வேணா உன்னை நீதிக்கு முன்னாடி நிறுத்தாம இருக்கலாம், ஆனா இவங்க எல்லாரோட மெமரிஸை யூஸ் பண்ணி நான் உன்னை நீதிக்கு முன்னாடி நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவன் நேரா அந்த கேங்ஸ்டர் இடத்துக்கு தான் வந்துட்டு போறான். கேங்ஸ்டர் இவன் தானே வந்து பிடிச்சி வச்சிருக்கான். ஆக்சுவலா வந்துட்டு ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் அவங்களோட சின்ன மெமரிஸ் தானே இவனுக்கு வர மாதிரி காட்டுவாங்க, ஆனா என்டையர் மெமரிஸுமே இவனுக்கு வரும் போல. ஸோ அதனாலேயே லீஜுவோட மெமரிஸை யூஸ் பண்ணி ஒரு தடவை இந்த கேங்ஸ்டர் லீஜு கிட்ட நம்ம கிளைண்ட்ஸ் பண்ண தப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த ஹார்ட் டிரைவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹார்ட் டிரைவை கொண்டு போய் ஒரு கபோர்டுக்குள்ள வச்சிருந்துருப்பான். அது இவனுக்கு வந்து தெரிஞ்சனால அந்த ஹார்ட் டிரைவை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு பார்க்கையும் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்றவன் அடுத்து பார்க் ஜிந்தேவோட மெமரிஸ் மூலமா இந்த சீவோ வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவான், அதை வந்து அவனோட ஃபவுண்டைன் பென்குள்ள தான் வச்சிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவனோட திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்துருப்பாங்க, அதுல அந்த பெண்ணு இருந்திருக்கும், அதுல இருந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்லீப்பிங் பில்ஸை வந்துட்டு இவன் தான் மாற்றி வச்சுருந்துருப்பான். இடையில அந்த டிடெக்டிவ் லீ கால் பண்ணி நான் வந்து ஹீரோ கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அது எல்லாமே வந்துட்டு பிளான் தான். ஆக்சுவலாக ஜூன் தான் வந்துட்டு துப்பாக்கி முனையில் அவனை மிரட்டி அந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அந்த சீஃப்மே வந்துட்டு அங்கே தான் இருந்திருப்பாரு. அடுத்து லீஜுவோட மெமரிஸை யூஸ் பண்ணி அந்த பிளைனோட இன்ஜினில் பாம்பை செட் பண்ணது இவன் தான். பிளைனை டேக் ஆஃப் பண்ணி ஆட்டோ பைலட் மோடில் போட்டு விட்டது வந்துட்டு இவன் தான். அடுத்து இந்த சாகச வீரனோட மெமரிஸை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும், அப்புறம் கவுண்டர் வந்திருக்கும்ல, அதெல்லாத்தையும் செட் பண்ணது வந்துட்டு இவன் தான். ஆக்சுவலாக இந்த சீவோ வந்துட்டு அந்த பெயிண்டரை கொலை பண்ணதுனால பெரிய நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்கான் இல்லையா, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஜிந்தேவை கொலை பண்ண சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதை வந்து அந்த கேங்ஸ்டர் வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பான், அதையும் வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பான். அதோட பெயிண்டர் கிட்டையுமே நான் தான் பார்க் ஜிந்தேவை கொலை பண்ணேன்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பான். அதோட லஞ்சம் வாங்கிட்டு இந்த கமிஷனர் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் தான் இவனோட கிரைம்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வேலையை விட்டால தூக்கிறாங்க. இது எல்லாமே நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும். இதை ஹீரோவும் அந்த ஃப்ளைட்ல இருந்து தான் வந்து பார்த்துருந்துருப்பான். ஆனால் அந்த பார்க் தேவிக்கு தான் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவன் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டிருக்கனால வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோ வந்துட்டு சங்கோட மெமரிஸை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்லேருந்து குதிச்சு பேராஷூட்டை யூஸ் பண்ணி அந்த மார்க்கிங் பிளேஸில் வந்து லேண்ட் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துருந்துருப்பான். தேசங்கோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணிட்டு இந்த சீவோ இந்த இடத்துல தான் வந்து லேண்ட் ஆயிருப்பா அப்படின்னு தெரிஞ்சு அந்த காலை வந்து இவனை இடிச்சு தூக்கி இருந்திருப்பான். இப்போ ஹீரோ கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஸ்டோரியோட முடிவை டிசைட் பண்ணக்கூடிய ஆள் நீ கிடையாது, எல்லா குட் ஸ்டோரியிலையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி அந்த மாடலை வந்துட்டு இப்படி மூச்சு பிடிச்சி நெரிச்சு வந்து கொலை பண்ணியிருந்திருப்பான், அதே மாதிரி இவனோட மூச்சு பிடிச்சி அப்படி நெரிக்க ஆரம்பிக்கிறான். நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருந்தேல, இப்போ எப்படி ஃபீல் பண்ற, என்னோட ஜிசுவை நீ தான்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இருக்க வெறியெல்லாம் சேர்த்து வச்சு அவனோட மூச்சு பிடிச்சி வந்து நெரிச்சிட்டு இருக்கவன் பாட்டையும் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஹெல்லுக்கு போகலாம் அப்படிங்கமா வந்துட்டு சொல்றான். ஏன்னா இவன் ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா ஹெல்லில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நீ யாரையாவது கொல்றதுக்கு ட்ரை பண்ணினா நான் வந்து தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரியே வானத்துலேருந்து ஏதோ வந்து அப்படி ஸ்ட்ரீட்டில் விழுகுது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா டெத்து தான் அப்படி வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. அவங்க அங்கேருந்து அப்படி நடந்து வர ஆரம்பிக்க இவனும் உங்களோட ரூல்ஸாவது ஒன்றாவது இவனை நான் இன்னைக்கு கொலை பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெறி கொண்டு அவனோட மூச்சு பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோவோட பேக்கெட்டில் இருக்க ஹீரோயினோட பெண்ணு வந்துட்டு கீழே விழுகுது. அதை பார்த்தோன்னே அவங்க அந்த மாடல் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்களோட இந்த ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லி, அப்படி ஹாப்பி எண்டிங் இருக்கணும்னா இவன் எந்த தப்புமே பண்ணக்கூடாது, உயிரோடு இருக்கணும் இல்லையா. ஸோ அதை யோசிக்கிற இவனால இந்த சிஓவை கொலை பண்ண முடியல, போனா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படி முன்னாடி நிமிந்து பார்த்தா அங்கே நடந்து வந்துட்டு இருந்தா டெத்தையுமே வந்துட்டு காணா. ஆக்சுவலாக இவன் கொலை பண்ணாமல் இருக்கணும், அதை அவங்க தடுக்கணும் இல்லையா, ஸோ தடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து போயிட்டாங்க போல. இவன் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்க அப்போ அங்கே முன்னாடி வந்துட்டு இவனோட நிழல் தெரியுது, பின்னாடி இன்னொரு நிழல் இவனை குத்துறக்கு வர மாதிரி இருக்கேன். இவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான், பார்த்தா அது இந்த சிஓ தான். அப்போ அப்படியே காத்தடிக்க இந்த சிஓ வந்து பேராஷூட் போட்டிருக்கான் இல்லையா, ஸோ அது அப்படியே பறக்க ஆரம்பிக்குது, இவனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு. அப்போ அங்கே ஒரு லாரி வர அது இவன் மேலேயே வந்து இடிச்சிடுது. அதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடவாவது இந்த சிஓட கதை முடிஞ்சிச்சா இல்லை இன்னும் அவனுக்கு வந்துட்டு லக் இருக்கா? ஹீரோ வந்துட்டு இந்த பிறவில் டெத் அவாய்ட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரோட உடம்புலேயே வந்துட்டு வாழலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அவனுக்கு 3 பிறவி வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது, அதில் என்னவா வந்து பிறக்க போகிறான், அதுலேயுமே இந்த சிஓ தான் வந்துட்டு இவனோட உயிர் எடுக்க போகிறானா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. டெத்தோட விளையாட்டு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இதை லைக் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.